नमो नमो वांग मनसादि भूमये नमो नमो वांग मनसैक भूमये नमो नमो अनंत महाविभूतये नमो नमो अनंत दयैक सिंधवे न धर्मनिष्ठोऽस्मि न चात्मवेदि न भक्तिमान् त्वच्चरणारविन्दे अकिञ्चनो अनन्यगतिः शरण्यत्वत्पादमूलं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. தற்பொழுது ஸ்ரீ வைஷ்ணவ தர்சனம் என்றே பிரசித்தமான சம்பிரதாயத்திலே பிரதான ஆச்சாரியராக விளங்குபவர், நடுநாயகமாக விளங்குபவர் ஸ்ரீ ராமானுஜர் என்னும் எம்பெருமானார். அந்த எம்பெருமானாரே ஸ்ரீ வைஷ்ணவ தர்சன பிரவர்த்தகர் என்று எல்லோராலும் புகழப்படுகிறார். அந்த பகவத் ராமானுஜர் இல்லையேல் இந்த மூடாத்மாக்கள், பத்தாத்மாக்கள் இந்த ஜீவலோகத்திலே சம்சார சாகரத்திலே அழுந்தி போகின்ற மூடர்களான இந்த ஜீவாத்மாக்களை கரை தேற்றுவதற்கு யாரும் இல்லாமல் போயிருப்பர். அதனாலே எம்பெருமான் ஆக்ஞாபித்தபடி அனந்த பிரதமம் ரூபம் திரேதாயாம் லக்ஷ்மணஸ்ததா துவாபரே பலபத்ரஸ்து கலௌ கஷ்சித் பவிஷ்யத்தின்னு புராண வாக்கியம். அந்த புராண வாக்கியத்தின் பிரகாரம் அனந்தஹா பிரதமம் ரூபம், அனந்தன் என்னும் ஆதிசேஷன் இங்கே வைகுண்டமாக மானரிலே எம்பெருமானுக்கு கைங்கரிய பூதனாக கிங்கரனாக இருந்து நித்திய கைங்கரியம் பண்ணிக்கொண்டு வருகின்ற நிலை, அது அனந்த பிரதமம் ரூபம். ஸ்ரீமன் நாராயணுடைய ஆக்ஞையின் பெயரிலே அந்த அனந்தனான ஆதிசேஷன் திரேதாயாம் லக்ஷ்மணஸ்ததா, திரேதாயுகத்திலே லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணார், ராமனுடைய தம்பியாக. துவாபரே பலபத்ரஸ்து, துவாபர யுகத்திலே பலராமனாக திருவவதாரம் பண்ணினார். கலௌ கஷ்சித் பவிஷ்யதி என்று சம்சயமாக சொல்கிறது. சம்சயமானா குறிப்பிட்டு ஒருத்தர் பிறப்பார் கலியுகத்தில். அவர் யார் என்னால் கலௌ ராமானுஜ முனிகின்னு இன்னொரு பாடம் இருக்குது. அதை மாதிரி இந்த ராமானுஜரே திருவவதாரம் பண்ணார் ஆதிசேஷ அவதாரமாக. இந்த சகல ஜீவன உத்தாரணார்த்தமாக அதற்கு அவர் அடும்பாடுபட்டார். 120 சம்வத்சரம் இந்த பூமியிலே நிலவுலகிலே எழுந்தருளி இருந்தார். அதிமானுஷ லீலைகளெல்லாம் செஞ்சார். அதில் முக்கியமாக நாம் இப்போ எடுத்துட்டு பார்க்க போகிறது என்னென்னா, அவர் அருளிய கிரந்தங்கள், அவர் இயற்றிய நூல்கள் நவகிரந்தங்கள், நவரத்னம் போலே. அவற்றில் முக்கியமான 3 கத்தியத்ரயம் என்று பெயர். அந்த கத்தியத்ரயத்தை ஸ்ரீரங்க மாநகரிலே பூலோக வைகுண்டம் என்னும் ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருமுன்பே சுவாமி எம்பெருமானார் அதாவது ராமானுஜர் விண்ணப்பம் செய்கிறார். அந்த 3 கத்தியங்கள், அதாவது உரைநடை போன்று எழுதப்பட்டது. அந்த 3 கத்தியங்களுமே மிக அற்புதமானவை. அவை சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம் என்பவன். இது அவர் விண்ணப்பித்ததன் காரணம் என்னன்னா, சரணாகதி தத்துவத்தை சொல்வதற்கென்றே. சரணாகதி தத்துவம் என்னால் பஞ்சமோபாயம், சரமோபாயம், அந்திமோபாயம், 4 உபாயங்கள் நம்ம மனுஷனுக்கு உண்டு. தர்ம, அர்த்த, காம, மோட்சம் என்பது. இந்த 4 உபாயத்தை தவிர மற்றொரு உபாயத்தை ஸ்ரீ வைஷ்ணவத்திலே நிலைநாட்ட வேண்டும். இது பிராச்சீனமான வேத காலத்திலிருந்து இருக்கக்கூடிய வேதாந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு உபாயம், அதுதான் சரணாகதி. அந்த சரணாகதி உபாயத்தை நிலைநாட்டுவதற்கென்னே எம்பெருமானாருடைய அவதாரம். அதனாலேயே அதற்கு பஞ்சம உபாயம், 5வது உபாயம், இல்லை சரம உபாயம், கடைசி உபாயம்னு பேர். அந்த சரம உபாயம் பண்ணிவிட்டான் என்னால், அந்த உபாயத்தை உத்தன் மேற்கொண்டான் என்னால் அவனுக்கு கட்டாயம் மோட்ச பிராப்தி உண்டு. அதாவது எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலே சென்று சேரலாம் என்ற நம்பிக்கையை உண்டாக்கினவர் யாருன்னா இந்த எம்பெருமானார் தான்.
படிக்காத பாமர மக்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த பாமர மக்கள் நமக்கும் ஜீவனம் உண்டா, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கா, கோவிலில் போய் பகவானு கைங்கரியம் பண்ண முடியுமா, நமக்கு அந்த அருகதை உண்டா, நம்ம உள்ளே கோயிலின் உள்ளே சேர்ப்பார்களா மாட்டார்களா, ஏனென்றால் நாமெல்லாம் இதர ஜாதி ஏதாவது தாழ்ந்த ஜாதி மக்களாயிற்று, இப்படின்ற ஒரு காலத்தில் இருந்தக்கூடிய நெய்திகளெல்லாம் கட்டுக்களை எல்லாம் கட்டுப்பாடுகளை எல்லாம் களைந்து எறிந்தவர் யார் என்றால் இந்த எம்பெருமானார் தான். அவருடைய கருத்து என்னவென்றால், அவதார ரகசியம் என்னவென்றால், அனைத்து ஜீவாத்மாக்களும் கடை தேறி எம்பெருமானுடைய திருவடி வாரத்தை சென்று அடைந்து அந்த வைகுண்டமாக மாநகரத்திலே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கை. அதை மனதில் வைத்து கொண்டு தான் எம்பெருமானாரும் அவதாரம் பண்ணார். எம்பெருமானும் அவருக்கு ஆக்ஞாபித்து அனுப்பினார். ஏனென்றால் இந்த கலியுகத்துக்கு முந்தின யுகமான துவாபர யுகத்திலே கண்ணபிரான் அவதாரம் பண்ணி பகவத்கீதா உபதேசம் பண்ணி அதன் நிறைவாக சரம உபாயத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகவே அந்த சரம ஸ்லோகத்தை சாதித்தான் அர்ஜுனனுக்கு. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹான்னு கடைசியாக சொல்லி தலை கட்டினான் எம்பெருமான். அர்ஜுனனுக்கு பயன் கிட்டியதோ கிட்டலையோ, எம்பெருமானுக்கு கண்ணனுக்கு மனதில் ரொம்ப ஆப்யாயம் வருத்தம். நாம் இப்படி இவ்வளோ சிரமப்பட்டு அவதாரம் பண்ணி இந்த அவதார ரகசியத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், மக்களை உய்விக்கணும், இந்த மூடாத்மாக்களை பாடம் சொல்லி திருத்தி அவர்களை நல்ல வழிப்படுத்தி மோட்சோபாயத்தை சொல்ல வேணும்னு பண்ணால் கூட அது பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு. இதை சுட்டி காட்டவே திருவரங்கத்தமுதனார் என்கிற ஆச்சாரியன் எம்பெருமானாருக்கு பிற்பட்டவர். அவர் ஒரு பாசுரத்திலே சொல்கின்றார், மண்மிச யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிறோம் காணகில்லார். மண்மிச யோனிகள், யோனிகள்னா கர்ப்பம். இந்த நிலவுலகிலே இருக்கக்கூடிய கர்ப்பங்களில் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் தங்கி பிறப்பெடுத்து இந்த மூடாத்மாக்களை இவர்களை கடை தேர்த்த வேணும் என்று பிரயத்தனம் பண்ணாலும் எம்பெருமானுடைய அந்த பிரயத்தனங்கள்லாம் வியர்த்தமாக போச்சு. அதை மனதில் வைத்து கொண்டு என்ன பண்ணார், திருப்பி மேலே வைகுண்டத்துக்கு போய் ஆதிசேஷனை ஆக்ஞாபிச்சார். தேவரீர் சென்று இந்த மூடாத்மாக்களை திருத்தி பணிகொள்ள வேணும். எப்படி ஸ்வஜாதிய வச்சு அந்த ஸ்வஜாதியை கவருமோ, மானை காட்டி மானை படிப்பார் போலே, யானையை காட்டி யானையை பிடிப்பார் போலே, இந்த மக்களாகவே மக்களில் இருக்கக்கூடிய ஒருவனாகவே பிறந்து அவருடைய அனுஷ்டானங்களையே ஒழுகி அந்த அனுஷ்டானங்களின் மூலமாக எளிதாக்கி அந்த எளிமையான விடயத்தை கற்றுக் கொடுத்து அதை மனதில் நிலைநாட்டி அதன் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்கி மோட்சோபாயத்தை காட்ட வேண்டும் என்கிற அவா எம்பெருமானுக்கு. அதனாலே எம்பெருமானாரை அவதாரம் பண்ண வைத்தான். அந்த அவதாரம் சபலமாக முடிந்தது. எம்பெருமானாருடைய அவதாரத்தின் மூலமாக எம்பெருமானின் அந்த நோக்கமானது சபலமாக முடிந்தது. அந்த எம்பெருமானார் இல்லையே ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தின் பிரகாரம் விசிட்டாத்வைத எம்பெருமானார் தரிசனம் என்னும் அந்த உசந்த தர்மத்தின் பிரகாரம் நாம் இந்த விஷயங்களை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போவது என்னவென்றால், இந்த கத்தியத்ரயம் 3 கத்தியங்களை ஒன்றாக எம்பெருமான் திருமுன்பே எம்பெருமானார் சமர்ப்பித்தார் ஸ்ரீரங்கத்திலே. அதை பற்றி நாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சம்ஸ்கிருத வியாக்கியானத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கலாம் என்பது நியமனம். இப்பொழுது இது இருக்கக்கூடிய பிரஸ்தாவனா முன்னுரை, இந்த கத்தியத்துக்கு முன்னுரை எழுதியிருக்கிறார்கள். அந்த முன்னுரை சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது. அதை வாசித்து அதை எளிமையாக அடியனுடைய புத்திக்கு தெரிந்த அளவில் தமிழில் அர்த்தம் சொல்லி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கிளாஸ் மாதிரி பார்க்கலான்றது அபிப்பிராயம். சரணாகதி ஸ்ரீரங்க வைகுண்ட ஆக்கியம் துவய விவரண ரூபாத்மகம் கத்தியத்ரயம். கத்யானாம் திரயம் கத்தியத்ரயம். கத்யானாம், கத்தியம் என்னால்
சம்ஸ்கிருதத்தில் வடமொழியில் காவியங்களை ரெண்டாக பிரிக்கிறார். திருஷ்ய காவியம், ஸ்ரவ்ய காவியம். திருஷ்ய காவியம் கண்ணால் கண்டு கழிக்கக்கூடிய நாடகங்கள். ஸ்ரவ்ய காவியம் காதால் கேட்டும் இல்லது புத்தகங்கள் மூலமாக படித்தும் ஞானத்தை விருத்தி பண்ணிட்டு அனுபவிக்கக்கூடியது. இது திருஷ்ய காவியம், ஸ்ரவ்ய காவியம். இந்த ஸ்ரவ்ய காவியமானது மேலும் மூன்றாக பிரிகின்றது. அவைதான் கத்தியம், பத்தியம், மிஸ்ரம். கத்தியம் என்பது உரைநடை, பத்தியம் என்பது செய்யுள், மிஸ்ரம் என்பது இந்த உரைநடையும் செய்யுளும் சேர்ந்து வரக்கூடியது. இப்படியாக எளிமையாக பிரித்திருக்கிறார்கள். அதில் இந்த கத்திய பாகம் அதாவது உரைநடை வடிவத்திலே இருக்கக்கூடியது. இப்போ இங்கே ராமானுஜர் பண்ணது 3 கத்தியம். அந்த கத்தியானாம் திரயம், அந்த 3 கத்தியங்களுடைய திரயம் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒன்றாக பாராயணம் பண்ண வேண்டியது, ஒன்றாக ராமானுஜர் எம்பெருமான் முன்னே விண்ணப்பம் செய்தது. அதனால் இந்த கத்தியானாம் திரயம், கத்தியத்திரயம்னு அதாவது உண்ணாவும் வச்சுக்கலாம், தனித்தையாகவும் இதை நாம் எண்ணிக்கையை கொள்ளலாம். இந்த 3 கத்தியம் என்னென்னா சரணாகதி, சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம், ஆக்கியம் என்னும் பெயரை உடைய துவய விவரண ரூபாத்மகம். துவய விவரணம், துவயம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சரமஸ்லோகம், திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் இப்படியாக 3 சம்பிரதாயத்தில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். திருமந்திரம்ன்றது அஷ்டாட்சர மந்திரம், எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடியது, 8 அக்ஷரங்களை கொண்டது. துவயம் என்றது அதுக்கு பின்னாடி வரக்கூடியது. சொல்ல வேண்டிய அவகாசம் இருந்ததுன்னா சொல்கிறத பற்றி இல்லை, குரு மூலமாக அதை தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் அடி நான் சொல்கிறேன், இந்த ரகசிய மந்திரங்கள்லாம் குரு தான் உபதேசம் பண்ணணும். இந்த திருமந்திரமோ துவயமோ சரமஸ்லோகமோ இது குருவானது நமக்கு சொல்ல வேண்டியது, அவர்கிட்ட ரகசியமாக கேட்க வேண்டியது. ஒன்றுமில்லை, இது சாதாரண விஷயம், யார் வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமோ நாராயணாயா அஷ்டாட்சர மந்திரம், இதுக்கு திருமந்திரம்னு பேர். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்யே, இது ஒரு பகுதி, துவயத்தினுடைய ஒரு பகுதி. ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, இது 2வது பகுதி. அதனால் இதுக்கு துவயம்னு பேர். அப்போது திருமந்திரம் ஆச்சு, துவயமாச்சு. அடியா என்னடா இப்படி பகிரங்கமாக சொல்கிறோமே, இது குருமுகேன வரத, இவன் ஓரான் வழி இது மாதிரி பாழ்படுத்துகிறானே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இதை பார்க்குறவா நினைக்கலாம். நான் எம்பெருமானார் தரிசனத்தில் குறிக்கோள் என்னன்னா குருமுகேன வரணும். ஆனால் இது ஒரு பாடமாக சொல்லும் பொழுது இதை பற்றி நாம் சொல்கிறச்சே அது என்ன கருத்துன்றது சொன்னால் தான் அந்த பாடம் விளங்கும். அப்போது கேவலம் இது ஒரு பாடமாக எடுக்கிறச்சே இந்த பாடத்துக்கு அனுகுணமாக பாடத்துக்கு அங்கமாக தான் இந்த விஷயத்தை சொல்லப்படுகிறதே தவிர வேறு இதில் மனதில் வேற எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது. அதனால் அடியேன்னு சொல்கிற பாடம் எடுக்கிறதுனால பாடத்தின் அங்கமாக அதை சொல்கிறோம். அப்போது துவயம், இப்போ அஷ்டாட்சர மந்திரம் அதாவது திருமந்திரம், துவயம் 2ஆச்சு. 3வதாக சர்வதர்மான் பரித்யஜ்ய என்று சரமஸ்லோகம். இப்போது இந்த வியாக்கியானத்தில் வரைச்சே துவய விவரண ரூபாத்மகம் கத்தியத்ரயம். துவய விவரணம், திருமந்திரம் சொன்ன 2வது துவயம்னு சொன்ன 2வது ஒன்று. அந்த துவய விவரண ரூப, அந்த துவயத்தையே விவரித்து காட்டக்கூடியதாக அமைந்துள்ளது எதுனால் இந்த கத்தியத்ரயம். அதனாலேயே இது 3ம் ஒன்றாக இருப்பதனால் கத்தியானாம் திரயம் கத்தியத்ரயம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயே ரகசியத்ரயம் அஸ்தி தது மூலமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இது. இப்போ அடியேன் சொன்ன விஷயத்தை தான் இங்கே எழுதியிருக்கா. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ரகசியத்ரயம் அஸ்தி, 3 ரகசியமான விஷயங்கள் இருக்கின்றன. அவை என்னவென்னால் மூலமந்திரம், அதுதான் திருமந்திரம்னு சொன்னேன். துவயம், அதையும் அடியேன் சொல்லி காமிச்சேன். சரமஸ்லோகம் 3வதா கண்ணபிரான் சாதித்தது, இதையும் சொன்னேன். இப்படியாக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 3ஆக பிரிந்துள்ளது. அஷ்டாட்சர மந்திரா மூலமந்திரா. இந்த அஷ்டாட்சர மந்திரம் தான் மூலமந்திரம். அதை தான் அடியேன்னு சொன்னால் ஓம் நமோ நாராயணாயா, இதுதான் அஷ்டாட்சர மந்திரம் மூலமந்திரம்.
இரண்டாவது துவயம் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்யே. இந்த துவயத்தில் இது ஒரு அங்கம், ஒரு பகுதி. ஸ்ரீமதே நாராயணாய நமஹா இது ரெண்டாவது பகுதி. அதனால் இதுக்கு துவயம்னு பேர். சரமஸ்லோகஸ்து சரமஸ்லோகாத்து. சரமஸ்லோகம் என்ன? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா இத்தியாதி. இப்படி இருக்கக்கூடியது சரமஸ்லோகம். தத்ர துவய விவரண ரூபம் கத்தியத்ரயம். இது ஏற்கனவே பார்த்தோம். இது மூணுல, அதாவது மூலமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்கிற இந்த மூன்றிலே இரண்டாவதாக வரக்கூடிய துவய விவரண ரூபமே இந்த கத்தியத்ரயம். ததுக்தம் பாஞ்சராத்திர ரக்ஷாயாம். பாஞ்சராத்திர ரக்ஷான்னு ஒரு ஆகம நூல், அதிலே இப்படியாக கூறப்படுகிறது. துவய வியாக்கியான ரூபே கத்தியத்ரயே இதி. இதுவாக இருந்தாலும் நம்ம பிரமாணம் கொடுக்கணும். பிரமாணம் கொடுக்கலன்னா வித்வான்கள் மாத்திரம் இல்லை, சாமானியர்களுக்கும் அதில் ஒரு சந்தேகம் ஏற்படும். தமிழில் மணவாள மாமனிகள்னு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பிரசித்தமாக இருந்த ஆச்சாரியர், அவரும் எம்பெருமானாருடைய ராமானுஜருடைய அபராவதாரம் ஆதிசேஷ அவதாரம் என்னே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொண்டாடுகின்றார்கள். அந்த சுவாமி, அந்த ஜீயர், அவருக்கு பெரிய ஜீயர்னு பேர். அவர் சொல்கிறார், தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவு ஆற்றதென்பர் மூர்க்கராவார். தன்னெஞ்சில் எது தோன்றதோ அதை வச்சுட்டு அப்படியே சொல்லி இதுதான் பிரமாணம், இதுதான் சரி அப்படின்னு சொல்கிறவன் மூர்க்கன். மூர்க்கன்னா முட்டாள். அது எப்படி சொல்ல முடியும்? தன்னுடைய கருத்தை சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டாச்சே. அந்த கருத்தை ஏற்றுக்க வேணும், அதை மறுக்கக்கூடாது என்று நாம் சொன்னான்னா, அப்போ ஊரான் வழியாக நம் முன்னோர்கள் மூதாதையர்களான பெரிய மகாத்மாக்கள் சொன்னதுக்கு வேல்யூ இல்லாமல் போகும். அதனாலேயே அவர் என்ன பண்ணார்? ஓரான் வழினா நம்ம பூர்வாச்சாரியர்கள், வேதங்காலம் தொட்டே இருக்கக்கூடிய வேத ரிஷிகள், அதுக்கு பின்னாடி சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பெரிய மகான்கள், இவர்கள் என்ன மார்க்கத்தை என்ன வழியை காட்டி இருக்காளோ அந்த வழியிலிருந்து மீறாமல் மாறாமல் விஷயங்களை சொல்ல வேணும். அப்படி சொன்னாதான் அது பிரமாணமாக ஏற்கப்படும். அதனாலேயே இங்கே இந்த பிரமாணத்தை காட்டுறார். இந்த கத்தியத்திரயத்துக்கு பிரமாணம் என்னன்னா, துவய வியாக்கியான ரூபே கத்தியத்திரையே அப்படின்னு பாஞ்சராத்திர ரக்ஷையில் இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறார். தத்ர துவய விவரண ரூபம் கத்தியத்ரயம் ததுக்தம் பாஞ்சராத்திர ரக்ஷாயாம் துவய வியாக்கியான ரூபே கத்தியத்ரயே இதி. துவயசிய பூர்வாங்கா. இந்த துவயம்னு பார்த்தோம். இதில் முதல் அங்கம் பூர்வாங்கமானது திருமந்திர அபரநாமதேய மூலமந்திரா. திருமந்திரம்னு தமிழில் சொல்லுவோம், அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் மூலமந்திரம் ரெண்டும் ஒன்று தான். இதுதான் அந்த துவயத்தினுடைய முதல் பாகம். சாத்திய நாராயண அஷ்டாட்சரா ஓம் நமோ நாராயணாய இதி. அது என்னது முதல் பாகம்னா சாத்திய நாராயண அஷ்டாட்சரா. அஷ்டாட்சரம் ஓம் நமோ நாராயணாய பார்த்தானா இதில் 8 அக்ஷரம் இருக்கும், அதை சொல்லக்கூடியது. இது முதல் பாகம். உத்தராங்கா, அதில் வரக்கூடியது பின்னாடி வரக்கூடியது. பகவத்கீதா உக்தேன சரமஸ்லோகா சர்வதர்மான் பரித்யஜ்ய, இது இரண்டாவதாக வரக்கூடியது. ஏதேஷாம் ஆகத்திய ரகசியத்ரயம், இது 3 சேர்த்து ரகசியத்ரயம். துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதா ஏவம் வக்தா யாவது ஷரீரபாதம் இதி பகவதாக்ஞா ஏவ மூல காரணம். இதுக்கு என்ன மூல காரணம்? இப்படி தான் சொல்லணும், இந்த வழியில் தான் பின்பற்றணும், இது ஆச்சாரியன் மூலமாக நாம் ஸ்வீகரிச்சுன்னு இப்படி தான் சொல்லணுன்றதுக்கு என்ன நியமம்? துவயம் அர்த்தானுசந்தானேன சக. துவயத்தை ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்ணுறாருன்னா அதை அப்படியே தெரிஞ்சுட்டு மனசில் கற்றுண்டு அப்படியே மனனம் பண்ண வேண்டியது அந்த சிஷ்யனுடைய கடமை. ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரியாமல் சொல்கிறதுல நமக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு பலன் கிட்டுமான்றது சொல்ல முடியாது. அர்த்தம் தெரிஞ்சு சொன்னான்னா இன்னும் நமக்கு இதுக்கு நல்ல ஒரு பலன் கிட்டும். அதனால் துவய அர்த்த அனுசந்தானேன சக சதா ஏவம் பக்தா யாவது ஷரீரபாதம். அவனுடைய ஜீவன் முடிகிற வரைக்கும், தன்னுடைய சரீரம் விடற வரைக்கும், ஆத்மா அந்த சரீரத்திலிருந்து பிரிகிற காலம், பிரிந்து போகிற காலம் வரைக்கும் இதை சொல்லக்கூடியவன் இந்த விஷயத்தை. இது பகவதாக்ஞா ஏவம் மூல காரணம்.
இது எம்பெருமானுடைய ஆக்ஞா, பகவதா ஆக்ஞா பகவதாக்ஞா. இதுதான் இதுக்கு மூல காரணம். பகவானே இதை பற்றி சொல்கிறார். இந்த சரீரம் இப்போ ஆத்மாவான சரீரத்தை விட்டு பிரிகிற காலம் வரைக்கும் இதை சொல்ல வேணுன்றது பகவதாக்ஞா. அதனால் இதுக்கு முக்கியத்துவம் ஏற்பட்டிருக்குது. கத்தியத்ரயம் பிரதிதினம் ஸ்ரீ வைஷ்ணவைஹி பிரபன்ன ஜனைஹி பிரதிதினம் அனுசந்தீயதே. ஆனால் அந்த கத்தியத்ரயம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்கிற பிரபன்னர்கள் இவர்களால் நித்தியமே இதை பாராயணம் பண்ண வேணும் என்பது ஒரு நியமம். துவயாக்கியம் சரணாகதி மந்திரா நிஷ்டாத்வயம் போதயதி. துவயாக்கியம் சரணாகதி மந்திரா. துவயாக்கியம்னது துவயம்ன்றது என்னென்னா ரெண்டாவது உள்ளதுன்னு ஏற்கனவே சொன்னேன். அது சரணாகதி மந்திரா, சரணாகதியின் தாத்பரியத்தை சொல்லக்கூடியது அந்த துவயம். நிஷ்டாத்வயம் போதயதி, ரெண்டு நிஷ்டையை சொல்கிறது, ரெண்டு விதமான நிஷ்டையை அது போதிக்கிறது. என்ன ரெண்டு நிஷ்டை? உபாய நிஷ்டா உபேய நிஷ்டா. இது நிஷ்டாத்வயம். உபாய நிஷ்டா, உபாய நிஷ்டை தமிழில் சொன்னோம்னா, உபேய நிஷ்டா உபேய நிஷ்டை, இது ரெண்டு துவயம். இது என்ன உபாய நிஷ்டா உபேய நிஷ்டை மேற்கொண்டு இவர் விவரிக்கிறார். பரமாத்மா ஏவ உபாயா சஹா ஏவ உபேயா. அந்த பரமாத்மா தான் உபாயம், அவனே உபேயம். உபாயம்னா ஒரு விஷயத்தை நாம் அடையிறதுக்கு வேண்டிய உபாயம், அதுக்கு ஒரு வழிவகை. உபேயம்னா அந்த அடையப்பட வேண்டிய பொருள், இந்த அடைய வேண்டிய வழி, அடையப்பட வேண்டிய பொருள், இதுதான் உபாயம் உபேயம். இதை மேற்கொண்டு சொல்றார். சாத்தியம் சாதனம் துவயமபி ச ஏவ. அது என்னன்னா சாத்தியம் சாதனம். சாத்தியம் ஒன்று, சாதனம் ஒன்று. சாதனம் எது, அதுக்கு சாத்தியம் எது, இதை சொல்லக்கூடியது. மேற்கொண்டு ஜீவாத்மா அதவா சேத்தனஹா நித்தியம். ஜீவாத்மான்றது சேத்தனன். இந்த சேத்தனனானவன் நித்தியம், எப்பவும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன். உபாயஸ்தரே அனுஷ்டாய மோக்ஷானந்தரம் உபேயஸ்தரே அனுஷ்டேயா. இது உபாயத்தை அடையிற காலம் வரைக்கும் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது, ஜீவாத்மாவானது, சேதனனானது அந்த அனுஷ்டானத்தை மேற்கொண்டு அதை அடையிறதுக்கு பிரயத்தனப்படும். மோக்ஷானந்தரம் உபேயஸ்தரே அனுஷ்டேயா. மோக்ஷம் கிடைச்ச உடனே மேற்கொண்டு என்ன செய்ய வேணும்? ஒரு சரணாகதி, ஆச்சாரியனை சரணாகதி பண்ணுறோம். சரணாகதி பண்ண வேண்டியதற்கு என்னென்ன அவசியம், எது ஆவசியகம், அதை கற்றுக்கொண்டு அது பிரகாரம் ஆச்சாரியனை ஆசிரியித்து அந்த ஆச்சாரியனை பின்பற்றி அவர் சொல்ல உபதேசங்களெல்லாம் பின்பற்றி அதை அடையிறதுக்கு வழி பார்க்குறது. இப்போது சரீர பாதம் ஆன உடனே ஜீவாத்மா பிரிஞ்சு போச்சு. இந்த ஜீவாத்மா பிரிஞ்ச உடனே இதனுடைய போக்கு எப்படி இருக்கும், இது எங்கே போய் சேரும், இதனுடைய போக்கு எங்கே இருக்கும், இதுக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு போக்கு உண்டா, இது போகுமா, அந்த வைகுண்டத்துக்கு போகுமா, மோக்ஷோபாயம் இதுக்கு கிடைக்குமா, அப்படின்லாம் சர்ச்சை வருது. அது தனியாக பார்க்கணும். ஆனால் இந்த விஷயத்தில் சொல்கிறச்சே இந்த சரணாகதி கத்தியத்தை அடிப்படையாக வச்சு மீதி ரெண்டும் இருக்கிறதுனால, அனுஷ்டான விஷயத்தை அடிப்படையாக கொண்டு வச்சிருக்கிறதுனால இந்த அனுஷ்டாய மோக்ஷானந்தரம் உபேயஸ்தரே அனுஷ்டேயான்னு சொல்லி முடிகிறார் இவர். இது முதல் பேராகிராஃப், இது முதலுடைய பத்தி. இதை தொடர்ந்து மேற்கொண்டு நாம் பார்ப்போம்.